இன்னைக்கு லீவுன்றதுனால சகர் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா படுத்து தூங்கி சாவகாசமா சாயந்தரம் எழுந்திரிச்சுக்கலாம்னு பிளான் பண்ணி ரம்ஜான் சீரிஸோட டே 4ல குளிர் குறைந்தபட்ச இறக்கம் கூட காட்டாம குளிக்க எடுக்கிறதுக்கு வெளியே வெயிட்டிங்ல இருந்துச்சு. குளிராவது மயிராவது ஜாக்கெட் போட்டு ராக்கெட் வேகத்துல சாப்பிடுற இடத்துக்கு போனா டே பாருடா யாருமே இல்ல அப்படின்னு ஆச்சரியப்பட்டு முடிக்கிறவங்களாட்டி அடுத்த ஆச்சரியம் இன்னைக்கு சிக்கன் கிரேவி. சரி சாப்பாடு கிடைக்கிறதே பெருசு சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாத்திக்கிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்தா கும்பலா குப்புற அடிச்சு படுத்துருப்பானுங்க போல. எல்லா பயிலும் லேட் இன்னைக்கு நீங்க சீக்கிரமே சாப்பிட்டு வந்ததுனால சில பல எடிட்டிங் வேலையெல்லாம் பார்த்து நீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்ததுனால பள்ளியாசலுக்கு போகாம அதிகாலை பிரேயர் அப்படியே ரூம்லயே தொழுது அப்படியே படுத்து கண்ண முன்ன வந்தா கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மாப்பிளைக்கு ட்ரெஸ் எங்க எடுக்கிறது வாழை இலைக்கெல்லாம் சொல்லிட்டீங்களாப்பா பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கு அப்படின்னு ஏதோ வாய்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு 1:30 மணி அலாரம் அடிக்க எந்திரிச்சு பார்த்தா கனவு. வருத்தத்தோட லோகர் தொழுதுட்டு பெங்களூர்ல எங்கெல்லாம் சகர சாப்பாடு கிடைக்குங்கிறதுக்கு ஒரு வீடியோ பண்ணிருந்தேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், மறக்காம போய் பாத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூர்ல யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு 5:30 மணிக்கெல்லாம் அசர் தொழுது முடிக்கும் போது தான் ஐயோ இன்னைக்கு நம்ம வீடியோவே போடல அப்படிங்கறதே ஞாபகம். அவசர அவசரமா வீடியோ போட்டு அறக்க பறக்க 6:15 பள்ளியாசலுக்கு பறந்து வரல, பையன் நடந்து தான் வந்தேன். சமோசா வாங்க வந்தாலும் சாகசம் பண்ண வந்தானங்கிறதே தெரியாத அளவுக்கு அடிச்சு புடிச்சு உள்ள நுழைஞ்சு 2 சமோசா வாங்கிட்டு உள்ள போனா ரம்ஜானோட 4வது நோம்பு முடிய போது எல்லாரும் முன்னாடி நோம்போட தாக்கம் இருக்குதான் பாக்கலாம்னு திரும்பினா எப்படா டைம் வரும் நோம்பு கஞ்சிக்கு வாயில ஊத்தலாம் ஏக்கத்தோட உட்காந்துருக்கானுங்க. நோம்பு டைம் வந்தோடனே சமோசாவை கையில் எடுக்கும் போதே சரியான எண்ணெய். அப்பயே யோசிச்சேன் சரி அப்படிலாம் இருக்காது ஆனதை பாத்துக்கலாம் சொல்லி மகரிப்பு தொழுதுட்டு ரூமுக்கு வந்தா ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து பால்கோவா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வயிறு கலக்குவேன் கட்டவும் கட்டி கலக்குவேன் அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. போற போக்குல சமோசா சைஸா வேலையை பார்த்து விட்டுருச்சு. சரி இஷா தொழுதுட்டு வரலான்னு பள்ளியாசலுக்கு போற வாசல்ல இந்த குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. குட்டி குஞ்சானா இருக்கும்போது எப்படிதான் நைட்டு தொழுகாம பள்ளியாசல் பக்கத்துல ரெண்டு விளையாண்டு போறவங்க வேலையெல்லாம் கள்ளத்துக்கு அடிச்சுட்டு கல்லுக்கு பின்னாடி போய் கமுக்கமா ஒழிஞ்சுக்குவேன். அப்ப என்ன எத்தனை பேர் திட்டிருப்பாங்களோ நீங்களும் குட்டி குஞ்சானா இருக்கும்போது இந்த மாதிரி சேட்டை எல்லாம் பண்ணிருக்கீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ரூமுக்கு வந்தனே வாய்ப்பயத்தை சாப்பிட்டுட்டு ஹேரோட வேர்ல மருந்த பாய்ச்சி காலை விரிச்சு காத்தோரமா படுத்துட்டேன். ரம்ஜானோட டே 5ல சந்திக்கலாம். சப்போர்ட் பண்றதுக்காக அந்த ஃபாலோ பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க. நாளைக்கு பார்க்கலாம். டாடா.